அழகாக பேசினார், அருமையாக பாடினார், நல்ல கேள்விகளும் கேட்டார். அந்த திருவாசகத்தை பற்றி சொல்கிற போது நமக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்க. மாணிக்க வாசகரை யார் பின்பற்றினா? வள்ளலார். என்ன ஆதாரம்? அதில் முதல்ல சொன்னார், பின்னாடி வந்துட்டார். அதையும் பார்த்துக்கிட்டுங்க, கவனிச்சுட்டு வச்சுருக்காங்க. இங்கிட்டு இறங்கி போக முடியாது, இந்த பக்கமாக கூட்டி போயிருங்க. இருங்க கையா இல்லை பதில் இருக்குது கொஞ்சம் நேரம். ஐயா எங்களுக்கு மறந்து போயிடும் அதுக்காக. சரி, திருவாசகத்துக்கும் வள்ளலார் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, வள்ளலார் அதிகம் பயன்படுத்துறது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. இந்த வரி திருவாசகத்தில் இருக்குங்க. கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை. திருவம்பாவையில் இந்த வரியை சொல்கிறார். அருட்பெருஞ்சோதிங்கிறதுக்குரிய சொல்லும் பரங்கருணை அப்படிங்கிறதுக்கான சொல்லும் அதில் இருக்குது. எவ்வளோ அழகாக நமக்கு தெரிஞ்சு மணிவாசக பெருமான் 9ஆம் நூற்றாண்டுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் 19ஆம் நூற்றாண்டுடைய பகுதியில் வாழ்ந்த வள்ளல் பெருமான் 1000 ஆண்டு கழித்து கூட அவருடைய அந்த சொற்களை அப்படியே பயன்படுத்துகிறாருன்னா, அவருடைய மனுமுறை கண்ட வாசகம் மட்டும் படிங்க. தமிழ் உரைநடை எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தயவு செஞ்சு போகிறப்ப திருவாசகத்தில் அவர் சொன்ன மாதிரி அதே விஷயத்தை வள்ளல் பெருமான் தன்னுடைய உரைநடையில் எழுதியிருப்பாருங்க. அவ்வளவு அருமையாக இருக்கும். அழகாக பேசினார், நல்லா பாடினார், கொடுத்த விளக்கங்கள் அருமையாக இருந்தது. அவருக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி, ஆண்கள் பேசி முடிச்சிட்டாங்க, பெண்கள் பேச வர்றாங்க. பெண்கள் பேசினா மரியாதை அதிகம் நம்ம ஊரில். எப்படின்னு கேட்குறீங்களா? வீட்டு வாசலில் கல் பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரங்க கூட நம்ம முடிச்சோறு கேட்டதில்லை. அம்மா தாயை நம்மளை கேட்டுக்கானா, எப்பா பெரியப்பா 2 இட்லி கொண்டு இருக்கானா. பிச்சைக்காரன் இப்போ தமிழ்லேயே பேச மாட்டேங்கிறாங்க. நேற்று விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருந்தேன். ஒருத்தன் என்கிட்ட 10 ருபீஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டான். 10 ருபீஸா? நோ அப்படின்னேன். தேங்க்யூ அப்படின்ட்டு போயிட்டான். நல்ல வேளை எனக்கு டொனேஷன் கொடுத்துருவான்னு நினச்சேன் நான். இவன் பரவாயில்ல. திருவண்ணாமலையில் எனக்கு கிரிவலை வந்தப்போ ஒரு இது, அதில் ஒருத்தன் என்கிட்ட வாய் பேச முடியாத ஊமையா அப்படின்னா 10 ரூபா கொடுத்தேன், வாங்கிட்டு போயிட்டான். நான் கொடுத்த பிறகு யோசிச்சேன், எப்படா இவன் கேட்டான் அப்படின்னு சொல்லி. அவனே சொன்னாங்க, வாய் பேச முடியாத ஊமையான்னு. போகிறேன் விடுங்க. பெண்கள் இப்போ பேச வர்றாங்க. இப்போ பாருங்கள், பஸ்ஸில் ஆண்கள் சீட்டில் பெண்கள் உட்காரலாம், நம்ம ஊர் நியாயம். தப்பி தவறி ஒரு பொம்பளை சீட்டில் ஆம்பளை உட்காரட்டும், சில கிளவி தலைவரிச்சு போட்டு அந்நிய மாதிரி ஆடிடும். எந்திரி நாட்டை கெடுத்த நாய் அப்படின்னு சொல்லி அவன் காசில் தென்காசி போயிட்டு இருப்பான். பஸ்ஸில் எழுதி போட்டுக்கலாம், படித்து பார்த்தேன். பெண்களுக்கு எத்தனை எழுத்து? பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பார்த்தாது இங்கிலீஷில் லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள்னு எழுதாட்டா பரவாயில்லைங்க. திருடர்கள் ஜாக்கிரதை. அது யார் எழுதுனான்னு தெரில, அதை மாற்றிட்டாளான்னு தெரில, பார்ப்போம். இப்போ இவர் கேட்டார் எத்தனையோ கேள்வி. என்ன வெறும் இன்புற்று மகளே என்ன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். நண்பன் எப்படிப்பட்டவன்கிறதுக்கு ஒரு விஷயத்தை சொன்னார். இவையெல்லாம் இருக்கட்டும், அதில் ஒரு இனிமை இருந்தால் தான் அதுக்கிட்ட நம்ம போவோம். அப்படி ஈர்ப்பது இனிமை தான் என்று பேச இதோ நம்முடைய வணக்கத்திற்குரிய மலைக்கோட்டையைச் சேர்ந்த பேராசிரியை மனோன்மணி அவர்கள் வருகிறார்கள். வாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கேட்குதுமா? கேட்குது. மைக் டெஸ்ட் பண்ணிக்கணும்ல நடுவர். இன்ன வரைக்கும் 2 ஆம்பளை பேசணும் தெரியலையா? அப்ப வேற மாதிரி வேலை செஞ்சிருக்கும், இப்ப வேற மாதிரி வேலை செய்யும். ஓ, இது பெண்மைக்கு. மைக்கும் அப்படிதான், மனிதர்களும் அப்படிதான். வந்தாயே தாயே வாமகளே என்றாயே தந்தாயே நாவில் சரஞ்சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா, எரியும் நெருப்பினிலே என்னை எரித்தாலும் உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே, சின்ன மகள் உன்னை சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். மதுரையில் வளர்ந்து புலவர் நாவில் பொருந்திய தென்றலாய் கிளம்பி இனோவா கிறிஸ்டாவிலிருந்து வந்து தீர்ப்பெழுத காத்திருக்கும் நடுவர் பெருந்தகை அவர்களே வணக்கம். என்ன? ஆமாம், இனோவா கிறிஸ்டாவா? ஆமாம்,
என் காரு. சரி. தேமதுர தமிழோசையை உலகமெல்லாம் பரவச் செய்கிற மேடையில் வீற்றிருக்கக்கூடிய இலக்கிய வழக்கறிஞர்களே, அன்பு வணக்கம். என்னையும் 4-5 புகைப்படங்கள் எடுத்த நம்ம புகைப்படக்காரருக்கும் வணக்கம். ஏன்னா அவளை 2 பேரும் பேசினப்ப அவ்வளோ எடுக்கல. அவரு சும்மா லைட்டை தட்டி விட்டுறாருப்பா. நீங்கள் என்ன எனக்கு தெரியாதா? ஓடி ஓடி எடுக்க. பைந்தமிழ் மொழி பேசும் கிள்ளை, சிற்பத்திற்கு பேர் போனது மல்லை, நடனமாடும் சிவன் தில்லை, பண்பாட்டில் சிறந்தவர்கள் இதோ இந்த கல்லை என்று அற்புதமாக ரசித்துக் கொண்டிருக்கிற தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அருமையாக சொல்றீங்க. இப்போ நம்ம செல்லக்கண்ணன் பேசுறதுக்கெல்லாம் இப்போ பதில் சொல்ல கூட நேரம் இல்லை. போகிறப்ப காரில் பேசிக்கிடுவோம். இவரெல்லாம் ஒரு ஆள், இவருக்கு போய் பதில் சொல்லிக்கிட்டேன். இருந்தாலும் நல்ல ஒரு புத்தக திருவிழாவில் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஏதாவது புத்தி சொல்லுவாங்கங்கிறதுனால வந்தவங்க இல்லை. ஐயாவினுடைய நகைச்சுவையை கேட்டு இன்புறலாம் என்று இங்கே வந்திருப்பவர்கள். அதனால எவ்வளவு மகிழ்ச்சியா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. வரப்பெல்லாம் நெல்லு வாயெல்லாம் பல்லுன்னு நான் என்ன சொன்னாலும் சிரிக்கிற பெருமக்கள். எப்படி எப்படி? வரப்பெல்லாம் நெல்லு வாயெல்லாம் பல்லு, கையெல்லாம் செல்லு, அதையும் சேர்த்துக்கிடுவான். அதையும் இந்த இன்பத்திற்காக ஒரு 2 மணி நேரம் அமர்த்தி தான் வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் புத்தகங்கள் அவ்வளவு இன்பம் அளிக்கக்கூடியது. என்னை பற்றி சொல்லுகிற பொழுது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய படைப்புகளில் நான் முனைவர் பட்டம் பெற்றேன் என்று ஐயா அவர்கள் சொன்னார். அவர் புத்தகத்தினுடைய அந்த மயக்கத்தை பற்றி வரிசைப்படுத்துவார். என்னை மணல் கருகும் பாலையில் விடுங்கள் நான் இருப்பேன், என்னை காற்றே இல்லாத கிரகத்தில் விடுங்கள் நான் கிடப்பேன், ஜீவராசி இல்லாத அறையில் பூட்டுங்கள் நான் இருப்பேன், ஆனால் புத்தகம் இல்லாத அறையில் 1 மணி நேரம் கூட நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னவர் கவிப்பேரரசு வைரமுத்து. இருக்க முடியாது அவரால். அதான் சில புத்தகங்கள் மலைகள் பார்க்கலாம், பெயர்க்க முடியாது. சில புத்தகங்கள் பணம் மாதிரி எப்பொழுதும் பையில் வைத்திருக்க வேண்டும். சில புத்தகங்கள் விலைமகளிர் போல முடித்தவுடன் மறந்து விட வேண்டும் என்று எழுதுவார். அவர் எழுதுவார். ஆமா, இது யாரு உங்களை கேட்டப்ப? இப்படி வரிசையா போகும் நடுவர்களே. நான் 3 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு தலைப்புக்குள்ள வந்துடணும்ல. நீங்க நேர தலைப்புக்குள்ள வாங்க, வேற ஒன்றும் வேணாம். இப்படி புத்தகங்களில் பல வகைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதுல நம்ம தேர்ந்தெடுத்து தான் இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். நடுவர்களே, உலக மனிதர்கள் எல்லாருமே இன்பம் துன்பம் 2ஐயும் அனுபவிப்பார்கள். ஆனால் இன்பம் என்கிற ஒன்று மட்டும்தான் அவர்கள் மூளையில் அழுத்தமாக எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா மனிதர்களுக்கு தேவை அந்த இன்பம் தான். வீட்டிலேயே எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, ஒரு மனைவி சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த கணவன் இருப்பாரா? இருக்க மாட்டார். ஏன்னா மனிதனுடைய முழுமையான சிந்தனை என்பதை இன்பச் சுவையை அனுபவிக்கிறது தான். அதனாலதான் ஆதி காலத்துல இருந்து எதை சொன்னாலும் சுவையா சொல்றது. நடுவர்களே, அன்னைக்கு நான் சொல்றது இன்னைக்கு இல்ல, எல்லாருடைய பாட்டியும் யாராவது போய் தமிழ் இலக்கியங்களையோ இல்ல பல்கலைக்கழகத்திலேயோ பட்டம் வாங்கி படிச்சாங்களான்னா இல்ல. எனக்கு எங்க கல்லூரிக்கு நடுவர்களே, திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் வந்திருந்த பொழுது ஒரு செய்தி சொன்னார். நான் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறேன், ஆனால் என் தாயும் தந்தையும் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கியதில்லை என்று சொன்னார். அப்போ அப்படி எந்த புத்தகத்தையும் படிக்காதவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிஞரை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், புத்தி சொல்றதுக்கு மட்டும்தான் புத்தகங்கள் நம்ம சொல்லிட முடியுமா? நீங்க அந்த காலத்துல பாருங்க, எந்த ஒழுக்கம் பற்றிய நூல்களும் தெரியாது. கவிப்பேரரசு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்வார். சுத்தத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் கண்காணாத இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது சுத்தம், கண் காணாத இடங்களையும் தூய்மையாக வைத்திருப்பது சுத்தம், சாட்சிகள் இல்லாத இடத்திலும் சரியாக இருப்பது ஒழுக்கம். நம்ம தப்பு செய்யறோமா செய்யலையாங்கிறதுக்கு எந்த புத்தகத்தையும் படிச்செல்லாம் நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை. அன்றைக்கு ரவிக்கை என்கிற நாகரிகத்திற்கு கூட திரும்பாத நம் பாட்டி வாழ்நாள் முழுக்க கற்போட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு இருந்துச்சுல. அன்னைக்கு எந்த புத்தகத்தை, எந்த ஆசார கோவையை, எந்த புத்தகத்தை அவ படிச்சிருப்பா? எதையும் படிக்கல. அன்னைக்கு எங்கேயாவது போனோம்னா சேமிச்சு வைப்பா காசை. அவ எந்த எல்ஐசியை பத்தியாவது அவ புத்தகத்துல படிச்சிருக்கானா? இல்ல. அப்போ படிச்சுதான் அவ வாழ்ந்தாங்கிறதுக்கான அடையாளம் எங்கேயுமே இல்லை. நடுவர்களே, அல்லங்காடி நாலங்காடி நம்ம காப்பியங்கள்ல படிச்சிருப்போம். அல்லங்காடினா இரவு கடைகள், இருட்டு. அல்லுனா இருட்டு. நாலங்காடினாக்கா பகல் கடைகள்னு.
இப்ப இதெல்லாம் படிச்சுட்டு போய் தான் அவ கடையில போய் வாங்கிட்டு வந்தாலன்னா இல்ல. அப்போ இலக்கியங்கள் இல்லாமையும் அன்னைக்கு மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா எதையும் இன்பமா சொல்லணுங்க. இப்ப காதலர் தினம் வந்துச்சா? காதலர் தினம் வந்த போது ஒவ்வொரு கல்லூரிகள்ல வாசப்படியில வித்த ரோஜா பூ 35 ரூபாயா? ஆமா, 35 ரூபாயா ஒரு ரோஜா பூ. இன்னைக்கு போய் வாங்கி குழம்பு வைக்க போறாங்களா? அது 5 ரூபாய் தான். ஆனா காதலர் தினத்தன்னைக்கு 35 ரூபாய் விக்குதுன்னா அந்த 35 ரூபாய்க்கு ரோஜா பூவை நாயா வாங்குறேன்னு தூக்கி போட்டா போனா? இல்ல இல்ல, 35 ரூபாய் வாங்கிட்டு போய் கொடுத்தான்ல, அந்த வாழ்க்கை அவனுக்கு இன்பம்னு புரிஞ்சிருக்கான். இந்த எங்க அணில எங்க தம்பி ரொம்ப அழகா சொன்னாரு, காதல்ங்கிறதுங்க வீட்டுல இருந்தா மட்டும் இல்லைங்க, போர்க்களத்துல போய் இருக்கிறப்ப கூட ஒரு அரசனுக்கு காதல் நினப்பு வரும். நீங்க பட்டினப்பாளையில போய் போர்க்களத்துல இருந்துட்டு வரும்பொழுது தன்னுடைய காதலியை பார்ப்பதற்காக வேகமா வந்தார்னு நம்ம இலக்கியங்கள் சொல்லுகிறது. அப்போ மரத்திலும் கூட ஒரு காதல் வாழ்க்கையை அனுபவிச்சாங்கல்ல. இன்னைக்கு அமரன் படம் வந்த வரைக்கும் நடுவரவர்கள் நீங்க பாருங்க, எப்படிப்பட்ட பொறுப்புல இருக்கிறவர்களுக்கும் அந்த காதல் இன்பம் என்கிற ஒன்று சொன்ன விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம ரஜினிகாந்த் படத்துல ஒரு அற்புதமான பாட்டுங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த போயிருப்பான், எங்க போர்க்களத்துக்கு போயிருப்பாரு. ஆனா திரும்பி எப்படா வருவார்னு இந்த பிள்ளை காத்திருக்கும். அப்போ வரலங்கிறப்ப அந்த போர்க்களத்துல இருந்து வருகிற பொழுது 2 பேரினுடைய அந்த உணர்வுகளை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. காதல்ங்கிறது அவ்வளவு சீக்கிரம் வார்த்தையில எடுத்து சொல்லிட முடியாது. சங்க இலக்கியத்துல இந்த பாட்டுக்கு வந்துடுற நடுவர்களே, சங்க இலக்கியத்துல இல்ல, இது நடுவர்களே நீங்க இருக்கிற வேகம் எனக்கு புரியுது. ஆனாலும் ஒரு பாட்டை சொல்லிட்டு சொல்ல முடிஞ்சா சரி, அடுத்தது அப்புறம் சொல்றேன். இந்த போர்க்களத்துல இருக்கிற இந்த காட்சி அழகா சொல்வாருங்க. பாய்மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா, பாய் விரித்து பாவை பார்க்கும் காதல் இன்பம் வாய்க்குமா, வாழ் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும், தேனிலவு நான் காண ஏன் இந்த சோதனை, வானிலவை நீ கேளு கூறும் என் வேதனை, இதைத்தான் அன்பே மறந்தாயோ மறப்பேன் என்றே நினைத்தாயோ, சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. எப்படிதான் போர்க்களத்துல இருந்தால் கை தட்டன்னு நினைச்சா பாடுங்க, இதுக்கு மேல தட்டிருங்க, நான் இதுக்கு மேல பாட மாட்டேன். அதுல இந்த பாட்டை ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு இசைஞானி சொன்னார் தெரியுங்களா? இது பாலி எழுதின பாட்டு. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், இந்த ஒரு வார்த்தை போதும். இதுதான் என்னை அந்த பாட்டை இசையமைக்க வச்சதுன்னு சொல்கிறாருங்க. நான் உன்னை நீங்க மாட்டேன், விட்டு பிரிய மாட்டேன், ஒருவேளை பிரிஞ்சேன்னா தூங்க மாட்டேன், இந்த 2 வார்த்தை அப்படி என்னை ஈர்த்ததுங்கிறாரு. எங்க நான் நாகமுத்து பாண்டியன் தம்பிக்கு நான் சொல்கிற பாட்டை சீக்கிரமாக கேட்டால் கூட கல்யாணம் நடந்துருங்க. ஏன்னா காதல் இன்பம் எப்படி இருக்குன்னு குறுந்தொகை பாட்டில் சொல்லுவாங்க. நல்ல வெயில் அடிக்குது, 12 மணி, நல்ல உச்சி வெயில் காட்சி உங்கள் மனசில் வரணும். 12 மணி வெயில், ஒரு பாறை, அந்த பாறை மேலே நல்ல ஒரு கை நிறைய வெண்ணெய் இருக்குங்க. அந்த பாறையில் வெண்ணெய் இருக்கு, வெயில் ஏற 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 அந்த வெண்ணெய் என்ன ஆகும், உருகி போயிடும். அந்த வெண்ணெய கால் கை முடியாதவன் கை இருந்தா அவன் எடுத்துரும். அதே போல வாய் இருந்தா யாரையாவது கூப்பிட்டு இங்க வாங்க அந்த வெண்ணெய் பாருங்க இவ்வளவு உருகி போதேன்னு வாய் இருந்தா கூப்பிட்டு சொல்லுவான். அவனுக்கு கையும் இல்ல வாயும் இல்ல, இந்த வெண்ணெய் உருகி ஓடுறத பார்க்கிற பொழுது அவன் மனம் எப்படி பேச முடியாம பாடுபடுமோ, காதல் தவிப்பு அப்படி இருக்குமா. ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கின் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல பரத்தன்று இந்நோய் என்று சங்க இலக்கிய பாட்டு. இப்ப காதல் இப்படி இருக்குமே, இதெல்லாம் இப்படி இந்த பாருங்க, இப்ப வந்திருக்கிறவங்க எல்லாம் 60 வயசு 70 வயசு 50 வயசு 40 வயசு இப்படியே குறைச்சிக்கோங்க, இவ்வளவு இருப்பாங்க. ஆனா காதலை பற்றி சொன்னால் இப்போ ரசிக்க முடியுது இல்ல. நீங்க காதல்ங்கிறது என்ன தெரியுமா, 2 உடலாக இருந்தாலும் ஓர் உயிராக வாழ்வது காதல்.
கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்ல, 10 பொருத்தங்கள் பார்த்து 9 நவகரங்களை சுற்றி வந்து 8 வகை வனப்புகளோடும் 7 மலையானை வணங்கி அறுசுவை உணவு படைத்து நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி அறம்பொருள் இன்பம் வீடு பெறு என்று 4 நினைத்து 3 முடிச்சினை போட்டு 2 உடல்களாக இருப்பவர்கள் ஓர் உயிராக இணைவதுதான் குடும்ப காதல் வாழ்க்கை. இத மருதகாசி ரொம்ப அழகா சொல்வாருங்க. அருமை மொழி காதில் அமுதாக பாய்வதால் அகமே மகிழ்ந்தேனத்தானே, அழகே நீரோடை அதில் நீந்தும் மீனை போல் ஆனந்தமானேன் என் கண்ணே, உனது ஆனந்தமே அழியா செல்வமே, என்னாருயிரே நான் உனக்கே சொந்தமே, என்னாருயிரே நான் உனக்கே சொந்தமே. ஈருடல் ஓர் உயிராய் வாழுவோம், சுகமாராத இன்ப உலகையாளுவோம். ஈருடல் ஓர் உயிராய் வாழுவோம், சுகமாராத இன்ப உலகை ஆளுவோம். என்ன பாட்டுமா? முத ஒரு இது இல்ல, ஆஹா நம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக நேருமா. தாய்க்கு பின் தாரம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜென்மத்துக்கும் கேள்விப்பட்டது இல்ல மாதிரி வந்திருக்கீங்களே. பழைய பாட்டு இல்லைங்க, இது பழைய பாட்டு, ரொம்ப பழைய பாட்டு. அதான் மருதகாசியினுடைய பாட்டு நடுவர்களே. இதுல பானுமதியினுடைய குரல் இருக்கு, அதான் முக்கியம். சரி, வாழ்க்கையே இன்பம் இன்பம் இன்பம்னு 3 வரை நான் சொல்ல உமர்கையாம் பாடலில் சொல்லப்படுகிறது. நீங்க பக்தி இலக்கியங்கள் எதை வேணாலும் எடுத்துங்க. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு திருமூலர் ஏன் எழுதினாரு? வெறும் பக்தியை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எல்லாரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமேன்னு தாய்மானவர் பேசுறாருல, இன்பத்தை தான் பேசுறாரு. ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றின்னு சிவபுராணத்துல எல்லா பக்தி பாடல்களும் இன்பத்தையும் உள்வைத்துதான் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அந்த மனிதர்களுடைய மிக முக்கியமான அம்சமான மனசுல இருக்கக்கூடிய அன்பு ஒன்றே போதும், அதுதான் சிவம் என்பது இந்துவினுடைய தத்துவம். அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார்னு திருமூலர் சொன்ன அந்த தத்துவம் என்பது மன மகிழ்ச்சிக்கே மிக முக்கியமான விஷயங்க. அடுத்ததுங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்க எல்லா ஜீவராசிகளுக்கும் இன்ப உணர்வு உண்டு. மயில் தோகை விரித்து ஆடுகிறது இல்ல, மழையினுடைய இந்த மேகங்களை பார்த்த உடனே தோகை விரித்து ஆடுவது அது மனசுல மகிழ்ச்சி வந்தா மட்டும்தாங்க அது தோகை விரிச்சு ஆடும். இல்லைனா மயில் தோகை விரிக்காது. 5 அறிவு பிராணிகளுக்கு கூட இந்த இன்ப உணர்வு என்பது உண்டு நடுவரவர்களே. ஒரு விஷயத்த நம்ம ரசிச்சு பார்த்தோம்னா அதுக்குள்ள மகிழ்ச்சி புரியுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட் போற வழியில பூ கட்டிட்டு பெண்கள் உட்கார்ந்துருப்பாங்க. பூ கட்டி கொண்டிருக்கிற பெண்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? போவோம், ஒரு முழம் பூ கொடுங்க, 100 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? வந்துடுவோம். ஆனால் அந்த விலை முக்கியம் இல்லை, அந்த தொழில் முக்கியம் இல்லை. அந்த பூவை எடுத்து வச்சு இன்னையிலேருந்து நீங்கள் என்ன பாருங்கள், அந்த பூவை எடுத்து வச்சு அந்த பெண்மணி இப்படி ஒரு சுற்றிட்டு திருப்பி அந்த விரலை போட்டு அப்படி பூ கட்டுறதை எடுத்து வைப்பா, விரலை போடுவா, எடுத்து வைப்பா, இப்படி இந்த விஷயத்தை நல்லா கண்காணித்து பாருங்க. இது ஒரு நடனம் என்று சொல்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். நீங்க பாருங்க எப்படி தெரியுமா? பாருங்க, நார் முதல்ல உருவிடுவா பார்த்தீங்களா? நார் எடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றார். அடுத்தது என்ன தெரியுங்களா? விவசாயின்னு என்ன பண்ணுவோம்? எப்போதும் அழுக்கு சட்டையோட, அப்படி சட்டை இல்லாம ஒரு வேட்டியும் அழுக்கோட எப்போது வயல்வெளியில மேய்ந்து கொண்டிருப்பதான் விவசாயினுடைய விஷயம்னு நம்ம என்ன பண்றோம்? ஒரு சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். ஆனா உலகத்திலேயே பேரழகு எது என்று பாரதிதாசன் சொல்றாருங்க. பாருங்க, அவர் என்ன பண்றாரு? செந்தோல் புறத்தினிலே அவர் என்ன பண்ற, கலப்பையை தூக்கி வைப்பார். வெயிட்டு தூக்கி வச்ச உடம்பு ஒரு பக்கம் சாஞ்சிரும். செந்தோல் புறத்தினிலே அந்த கலப்பையுடன் உழவன் நடந்து செல்றதை நீங்க பின்னாடி பார்க்கணும். பின்னாடி இருந்து முன்னாடி நடக்க விட்டு பின்னாடி நின்று பாருங்க. அப்பதான் ஒரு விவசாயி தான் இந்த உலகத்திலே பேரழகு என்பது தெரியும். இந்த புஷ்பா கதாநாயக மாதிரி சரியா? செந்தோல் புறத்தினிலே கலப்பையுடன் உழவன் நடந்து செல்லும் புது நடையில் பூரித்தாள் என்று அவர் எழுதுவார். இப்படி பார்க்கிற ஒவ்வொரு விஷயங்களிலுமே இன்பம் இருக்கிறது. அது நம்மளுடைய பார்வையை பொறுத்தது. புத்தி சொல்வதற்கு ஆள் இல்லை என்று சொன்னாலும் கூட இந்த தேசம் இன்பத்தையே நாடிக்கொண்டிருக்கிறது. எனவே இலக்கியத்தை இன்றும் நான் கற்பதற்கு காரணம் இவர்களுடைய பாடலை காட்டிலும் மன மகிழ்ச்சியோடு இருப்பதற்குத்தான் என்று நீங்கள் தீர்ப்பு எழுதுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றங்களில் இப்போ பாடுறதும் ஒரு பழக்கமாயிடுச்சு.
முடிஞ்சால் பாடலாம், எனக்கு பாட தெரியாது, நான் பாட்டு கூடத்தை கலைக்கப்படாது. ஆனால் பாட்டோடு நின்னா பரவாயில்ல, அடுத்தடுத்து டெவலப் ஆகிடக்கூடாது. அணித்தலைவர்கள் அக்கினி சட்டி எடுத்து ஆடுவார்கள், நடுவர் நாக்கில் வேல் குத்தி பேசுவார். ஒரு சின்ன கிராமத்தில் பட்டிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. ஒரு பையன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இப்போ ஒரு வாயிலிருந்து கோழி அப்படிங்கிறேன். நான் ஏதோ மேஜிக் ஷோ காட்ட போடுறாங்கன்னு நினச்சிருக்கேன். அப்போ தான் ஒரு துறவி கதை சொல்கிறேன்னு சொன்னேன், யாரும் கேட்கல. பரவாயில்ல, அப்புறம் சொல்கிறேன், கேட்குற வரைக்கும் விட மாட்டேன். இப்போ இவங்க அருமையாக பாடி பேசிட்டு போயிருக்காங்க. இனிமையாக இருந்தால் தான் இலக்கியத்துக்கிட்ட வருவோம். ஆனால் அந்த இனிமை மட்டும் பத்தாது. ஐயா கொஞ்சம் சத்தம் இல்லாமல். இனிமை மட்டும் பத்தாது, அதை பின்பற்றி நடந்தால்தான் உலகம் இருக்கும் என்று பதில் சொல்ல இதோ வருகிறார்கள். நம்முடைய ஆரணி மோகனாம்பாள் அவர்கள் வருகிறார்கள். வாங்க. நடுவர் அவர்களை, இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா? அருமையான தலைப்பு. அழகாக எதிரணிலிருந்து தம்பி பேசினார். வரும்போதே என்னென்ன கடை இருக்குன்னு பார்த்துட்டு வந்தார். அப்பளம் சுடுற கதை, பானிபூரி கடைன்னு பார்த்தாரு. இதை போலத்தான் இலக்கியங்களை உள்ளே போய் நாம் பின்பற்றி வாழறதுக்கு வெளியில் இந்த மாதிரியான இன்பங்களை, சில இன்பங்களை வச்சுட்டு ஒட்டுமொத்த பின்பற்றக்கூடிய வாழ்க்கையை இந்த புக் ஸ்டால்ல வச்சிருக்கோம் பாருங்க. இதுதான் நடுவர் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய செய்திகளை நம் கவிஞர்களும் எழுதிய எழுத்தாளர்களும் வச்சிருக்காங்கன்னு சொன்னா, வெளியே பிள்ளைங்களுக்கு விளையாட்டு காட்டுவாங்க, எகிரி குதிக்கிறதுக்கு, அங்கே விளையாடுறதுக்கெலாம் விளையாட்டு இருக்குது. அப்படியே காமிச்சிட்டு குழந்தைங்களை உள்ளே கூப்பிட்டு போய் நாம் எப்படியெல்லாம் வாழணும்னு பல லட்சக்கணக்கான புத்தகங்களை வச்சுருக்காங்கன்னு இன்றைக்கி குடும்பமாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு காட்டியிருக்காங்கன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இலக்கியங்கள் அத்தனையும் நாம் பின்பற்றி வாழ்வதற்கு மட்டும்தான் நடுவர் அவர்களே. இன்புற்று இருக்கக்கூடிய அளவில் சில பாடல்கள் இருக்கும், உவமைகளோடு இருக்கும், நாங்கள் மறுக்கலை. ஊவேசாவை சொன்னார், தேடி தேடி புத்தகங்களை பதிப்பிச்சாருன்னு. ஏன் பதிப்பிச்சாரு? இன்னைக்கு ஊவேசா அப்படிங்கிற தமிழ் தாத்தா இல்லைன்னு சொன்னால் பல்வேறு இலக்கியங்களும் சங்க இலக்கிய நூல்களும் காணாமல் போயிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியலை நாம் மறந்து போயிருப்போம். அதனால தான் அந்த தாத்தா வீடு வீடாக போய் தேடி ஓலைச்சுவடிகளை பதிப்பித்தாருன்னு சொன்னால், இன்புற்று மகிழ்வதற்கு 10% இருந்தால் 90% மக்கள் பின்பற்றி வாழ்வதற்கு தான் நடுவர் அவர்களே சொன்னார். ஊவேசான்னா தெரியுமா? நீங்கள் பாட்டுக்கு முடுக சம்பவம் நான் கடைசி வரைக்கும் என்னன்னு சொல்லாமல் போயிட்டாங்க. முழுக்க சொல்லுங்க. இப்படி மொத்தமாக இது எதுக்கு தெரியுமில்ல? இந்த தேசிய கீதம்லாம் பல பேருக்கு மொத்தமாக தெரியாது. ஜெயகேன் கடைசியில் சேர்ந்துக்கிடுவோம். உத்தமதானபுரம் வெங்கடராமன் சாமிநாதன் சரி இருக்கு, புத்தகம் இருக்குது, வாங்கிக்கலாம். நீங்கள் நடுவில் சொல்லுங்கம்மா. ஊவேசா மூவான்னே சொல்லி வரதராசனுங்கிற பேர் மறந்து போச்சு. வாவேசு ஐயர் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். வாவேசு நீங்கள் ஏதாவது சொல்லக்கூடாது. இப்படி எங்களை கேள்வி கேட்டு தெரியாத கேள்வியாக கொஞ்சம் வரகநேரி வேங்கட சுப்பிரமணியன் அவர் பேர். ஏன் தெரியுமா அவர் சொல்கிறேன், தமிழில் முதல் சிறுகதை எழுதியவர் அவர் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, வாவேசு ஐயர். பேர் தெரிஞ்சால் யோசிச்சு வைங்க, நம்ம பேசி முடிக்கிட்டோம். நடுவர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் 1ஆம் வகுப்பில் ஆரம்பித்து கல்லூரி வரைக்கும் தமிழ் இலக்கிய பாடங்கள் வருது. இந்த பாடங்கள்லாம் இன்புற்று மகிழ்வதற்காக இருக்குது. சில இடங்களில் இன்புற்று மகிழக்கூடிய பாடல்கள் இருக்கும். பல்வேறு இடங்களில் குழந்தைகள் பின்பற்றி வாழ்வதற்கான செய்திகள் தானே அதில் இருக்குது. குழந்தைக்கு கீரை கொடுத்தா சாப்பிடாதுன்னு அம்மாவுக்கு தெரியும். குழந்தை கீரை கொடுத்தா உடனே சாப்பிடாது. அதை எப்படி கொடுத்தா சாப்பிடும்னு அம்மா அதுக்கு விளையாட்டு காமிச்சுக்கிட்டு வெளியில் போய் நிலாவை காமிச்சு விட்டு வைப்பாருங்க. அப்படித்தான் இந்த இலக்கியத்தை எழுதிய எழுத்தாளர்கள், கவிஞர்கள் இன்புற்று மகிழக்கூடிய பாடல்களை சிலவற்றை வைத்துவிட்டு பொதுவாக பின்பற்றி வாழக்கூடிய பல்வேறு கருத்துக்களை வச்சாங்கன்னு சொன்னா, அம்மா எப்படி ஒரு குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறாலோ அதை போலதான் நடுவர்களே இன்னைக்கு பின்பற்றி வாழக்கூடிய பாடல்கள் நிறைய. எந்த சாப்பாடு விட்டுறாங்க? டிவியில் இடுப்பில் தூக்கி வச்சு சின்ன கிண்ணத்தில் சாதம் போட்டு, ஒன்றும் இல்லைன்னா கூட ஒரு உப்பையும் கொஞ்சம் நல்லெண்ணெய்யும் அல்லது கொஞ்சம் நெய்யும் அந்த கை பிசைஞ்சு
மசிச்சு அப்படி நாக்கில் தடவுன அந்த ருசி நம் மரண பரியந்தம் நம்மோட வரும் இல்லையா, அதுதாங்க உணவு, தாயினுடைய அன்பு. திருக்குறள்ல உலக இலக்கியங்களில் சொல்லப்படாத ஒரு வரி நடுவர்களே, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு உலக இலக்கியங்கள்ல எதுலையுமே சொல்ல, உயிரை விட ஒழுக்கம் தான் பெருசுன்னு சொல்லக்கூடிய இந்த வரி பின்பற்றி வாழக்கூடிய செய்தி தானே நடுவர்களே. யோசிச்சு பாருங்க, புரட்சி கவி பல்வேறு இன்ப சுவை நிறைந்த பல பாடல்களை கொடுத்திருக்காரு. ஆனா என்ன சொல்றாரு? மாணவ செல்வங்களுக்கு அறிவை விரிவு செய்கிறார். உன்னுடைய அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களைன்னு சொல்றான்னு சொன்னா உலகை இது பின்பற்றி வாழக்கூடிய செய்திகளைத்தானே நடுவர் சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு கல்லூரி பேராசிரியர்னு அறிமுகப்படுத்தினீங்க. முதல் நாள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு நான் கல்லூரிக்குள்ளே என்ட்ரு ஆகிற எதிரில் ஒரு பையன் வந்தான். டே தம்பி இங்கே வாடான்னு. சுமாராக இந்த காலேஜில் எத்தனை டீச்சராக இருப்பாங்கன்னு கேட்டேன். சொன்னான் பாருங்க பதில், எல்லா டீச்சருமே சுமாராக தான் மேடம் இருப்பாங்க. நீங்கள் அவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு நடுவர்களே. இவன்ட்டெல்லாம் பாடம் நடத்தி நம்ம என்னடா பண்ண போகிறோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாடெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு என் ஃபோன் நம்பரை போர்டில் எழுதி போட்ட நடுவர்களே. டே தம்பி, எந்த நேரமாக இருந்தாலும் எனி டைம் என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொன்னேன். ஒரு பையன் 15 நாள் கழிச்சு நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ண நடுவர்களே. மேடம் எனக்கு ஒரு டவுட்டுன்னா, பரவாயில்ல அப்துல் கலாம் கனவு காண சொல்லியிருக்காரு, இந்தியா வல்லரசு ஆகுது, தம்பி கேள்றா என்னடா டவுட்டுன்னு கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி. மேடம் நீங்கள் வெறும் மோகனாம்பாளம் இல்லை தில்லான மோகனாம்பாளம். பைபிள்ல 15 நாளாக என் பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். இப்படி பெரியவர்களை மரியாதை இல்லாமல் பேசக்கூடியவர்களுக்கு கூட இலக்கியத்தில் என்ன பாட்டு சொல்லியிருக்காங்க தெரியுமா? விவேக சிந்தாமணியில், வில்லது வளைந்ததென்றும் வேழமது உறங்கிற்றென்றும் வள்ளியம் பதுங்கிற்றென்றும் வளர்கடா பிந்திற்றென்றும் புல்லர்தம் சொல்லுக்கஞ்சி பொறுத்தோரை பெரியோர் என்றும் நல்லதென்று கருத வேண்டாம் நஞ்சன கருதலாமேன்னு விவேக சிந்தாமணி பாட்டு நமக்கு சொல்லி கொடுத்துன்னு சொன்னா, பெரியவர்களை மதித்து வாழ வேண்டும் என்பதை கூட இலக்கியங்கள் தானே நடுவர்களே நமக்கு சொல்லி கொடுக்குது. பாட்டை சொல்லிட்டாங்க, அது என்னன்னு புரிஞ்சுக்குங்க. வில்லு வளையுதுன்னா நீங்கள் என்ன நினச்சிடப்படாது, அடடே என்னை பார்த்த உடனே அப்படி வளைஞ்சு வணங்குதுன்னு நினைக்காத, அடி வெளுக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த வில்லு ஒவ்வொன்றுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறதாங்க. தேவையான ஒரு விவேக சிந்தாமணி வாங்கிட்டு போங்க. ஏன் தெரியுமா? ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாகத்துக்கு உதவா தண்ணீர், தரித்திரமறியா பெண்டீர், இது மாதிரி பல தொகுப்புகளை கொண்டு வந்து சேர்த்ததுங்க. சிந்தாமணி என்பது ஒரு கல், பல்வேறு கேட்டதை கொடுக்கக்கூடிய கல், விவேகத்தை தரக்கூடிய விவேக சிந்தாமணி. அதில் தான் ஓரட்டு ஈரட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, கவிஞர் பாடின பாட்டெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. சொல்லுங்கள் நடுவர்களே. அக்கா வந்து காதலை பற்றி பேசினாங்க, நீங்களும் பேசுங்க. முந்தா நாள் காதலர் தினம். இன்னைக்கு காதல் எப்படி இருக்குன்னு அக்காவுக்கு தெரியல. முந்தா நாள் காதலர் இருந்ததுன்னா பேருந்தில் வந்துகிட்டு இருக்கிறேன், ஒரு பையனுக்கு கையில் அடிபட்டிருக்கு. என்கிட்ட ஃபோனை கொடுத்து, மேடம் இது ஒரு மெசேஜ் டைப் பண்ணுங்கண்ணா. சரி பரவாயில்ல, பிள்ளைக்கு அடிபட்டிருக்கு ஏதோ சொல்கிறானே, என்னடா மெசேஜ்னு, ஐ லவ் யூ ஒன்லின்னு டைப் பண்ணுங்கண்ணா. நானும் சரி டைப் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு உண்மையான காதலிக்கு அனுப்ப போகிறான்னு நினச்சி என் தம்பி யாருக்கிட்ட அனுப்பணும்னு கேட்டேன். அவன் சொன்னான் பாருங்க, மேடம் குரூப் ஒன்று இருக்குது, அதில் தட்டி விடுங்க போட்டோம். இன்னைக்கு காதல் அப்படி இருக்கு. குரூப்பு ஒரு குரூப் இருக்கு, குழு இருக்கு, அதுல 10 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க ஐ லவ் யூ ஒன்லிங்கிற மெசேஜ்னு சொன்னா. இன்னைக்கு காதல் என்னன்னு எனக்கு புரியலையே. குரூப்ல போட்டா என்ன ஆகும்? அந்த 10 பேர் பெண்களுக்கும் போகுங்க ஐயா. ஐ லவ் யூ ஒன்லின்னு போடுறது எம்ப்ளாய்மெண்ட்ல பதிகிற மாதிரி. ஒரு தியாகி யாரு கிடைச்சாலும் சரித்தானே. ரெண்டாவது யாரு போட்டான்னு தெரியாம போகும்ல. ஆனா சங்க இலக்கியத்துல காதலன் காதலி போய் ஒரு புன்னை மரத்துக்கு நின்று பேசுறாங்க. காதலி சொல்றா, இந்த புன்னை மரம் எனக்கு அக்கா மாதிரி, இங்க நின்று பேச வேணாம், தனியா போய் பேசலான்னு சொன்னா. காதலர்கள் கூட எப்படி வாழணும் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தது இலக்கியங்கள்னு சொன்னா. கொடை நடுவர் அவர்களே, கர்ணனுக்கு பின் கொடை இல்லை, கார்த்திகைக்கு பின் மழை இல்லைன்னு சொன்னாங்க. அந்த கர்ணன் போர்க்களத்துல அடிபட்டு விழுந்து கிடக்கிறாரு, தர்மதேவதை அவரை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாரு. கண்ண பரமாத்மா போறாரு, போயிட்டு யாசகம் வாங்கிறதுக்காக போய் கேட்குறாரு. கண்ணன் என்னதுமா சொல்கிறான்? கேட்ட உடனே ஓய்வில்லாது யான் பெற்ற அனைத்தும் உதவினேன் கொள்கணின்றார். கொடுத்த உடனே கண்ணன் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. வரம் என்ன வேணும்னு கேட்ட உடனே சொல்லியிருக்கலாம்ல, நான் துரியோதனுடைய செஞ்சோற்று கடனை தீர்க்கணும், எனக்கு மீண்டும் உயிரை கொடுங்க, தேர் ஓடணும்னு கேட்டிருக்கலாம். ஆனால் கண்ணன் கேட்கல. என்ன தெரியுமா சொன்னான் கர்ணன்? இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தருள்னு கர்ணன் கேட்கிறான். மரணத்தின் போது கூட கேட்டான், அதான் முக்கியம். அதை சொன்ன உடனே இந்த 18 நாள் போர்ல 2 அக்ரோனி சேனை அழிந்தது.
காப்பிய நாயகன் கண்ணன் யார் இறப்புக்கும் அவருடைய கண்ணில் தண்ணி வரல. கர்ணனுடைய இந்த வார்த்தையை கேட்ட உடனே கண்ண பரமாத்மா காப்பியத்தில் அழறாரு. மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்டு ஐயன் மணமலர் உகந்து அவனை கைத்தல மலரால் மார்புற தழுவி கண்மலர் கருணை நீராட்டி எத்தனை பிறவி எடுப்பினும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் பெற்று முக்தியும் பெறுவாய் முடிவில் நீ என்றுரைத்தான். மூவருள் ஒருவனாம் மூர்த்தின்னு சொன்னா. இறக்கும் தருவாயில் கூட கொடையை விரும்பி கேட்டவன் கர்ணன்னு சொன்னா. அதைத்தான் இன்னைக்கு நாம பின்பற்றணும். சென்னையில் ஒரு 5 ரூபாய் வாங்கிட்டு இருந்த டாக்டர் இறந்து போனாரு. யூடியூப்ல வந்தது. அந்த டாக்டர் இறந்து அவருடைய இறுதி ஊர்வலம் வந்துட்டு இருக்குது. ஒரு மாரியம்மன் கோயில்ல உள்ள பூசாரி மாரியம்மனுக்கு தீபம் காட்டிட்டு இருந்தாரு. அந்த டாக்டரோட அந்த இறுதி ஊர்வலம் கோயிலுக்கு முன்னாடி வந்த உடனே உள்ள காட்டிட்டு இருந்த அந்த தீப ஆராதனையை கொண்டு போய் அப்படியே அந்த டாக்டருக்கு காட்டினாருன்னு சொன்னா. இதுதானே நடுவர்களை நாம் பின்பற்றி வாழக்கூடிய செய்திகளை இலக்கியங்கள் நமக்கு சொல்லுது. நிறைவா ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். நல்லா இன்னைக்கு சீதை கணவன் மனைவி எப்படி வாழணும்னு ராமாயணத்துல இருந்து நாம எடுத்துக்கிறோம். காட்டு கிராமம் போகும்போது சொல்றான், காடு கொடியது வராதமான்னு. சீதை சொல்றா, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு. கணவன் எங்கே இருக்கிறானோ அங்கே தான் மனைவி செல்லணும், கணவனுக்கு உறுதுணையாக வாழணும்னு அந்த இலக்கியம் நமக்கு எடுத்து சொல்லுது. இதிகாசம். கள்ளக்குறிச்சியில் பெருவங்கூர் அப்படிங்கிற பகுதியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு திருமணம் நடக்குது. அப்பாவுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அப்பா இறந்து போகிறாரு. அந்த பையன் யோசிக்கிறான், நம்ம அப்பாவோட இறுதி ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி அந்த பிரவீன் அப்படிங்கிற பையன் அந்த அப்பாவோட சவத்துக்கு முன்னாடியே அக்னியை சுற்றி வளம் வந்த மாதிரி இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் அந்த கல்யாணம் நடக்குது. நான் யோசித்து பார்க்குறேன் நடுவர்களே, அப்பாவின் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு பையன் வேணா அப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் திருமணங்கிறது பெண்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை வர்றது. தன் கணவனுக்காக தன் கணவனுடைய அப்பாவின் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அந்த பெண் அந்த சவத்து முன்னாடி தாலி ஏற்றிட்டா பாருங்க. இதுதான் நடுவர்களே இலக்கியங்கள் மூலமாக நாம் கற்றுக்கிற செய்தின்னு சொன்னால். அண்ணன் தம்பி உறவுகள் ஆரம்பித்து பல்வேறு செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் ஒரே ஒரு நிகழ்வு நடந்தது. 1/2 அடி நிலத்துக்காக இன்னைக்கு அடித்து உதச்சிக்கிட்டு நம்ம நீதிமன்றத்தில் போய் நிற்கிறோம். ஆனால் அவ்வளோ பெரிய அரண்மனையே கிடைச்ச அரச பதவியே கிடைச்சோம் பரதன் தன்னுடைய அண்ணன் பாதுகையை வச்சு வாழ்ந்தார் 14 ஆண்டுகள். எங்கள் குடும்பத்தில் எங்கள் மூத்தார் 23 வருஷத்துக்கு முன்னாடி பாகம் வாங்கிட்டு வெளியில் போயிட்டார். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. எங்கள் 3 பேர் அண்ணன் தம்பிங்க. எங்கள் மச்சனை 1 வருஷத்துக்கு முன்னாடியே பார்க்க போயிட்டார், அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு. எங்கள் மாமா போகலை. ஏன்னா 2010 அவங்க அப்பா இறந்த போது பக்கத்து தெருவில் இருந்துட்டு எங்கள் மூத்தார் பார்க்கல. அப்பாவோட இறுதி ஊர்வலத்தில் ஒரு முகத்தை கூட பார்க்கல. அதனால் எங்கள் மாமா போகல. ஆனாலும் மனசு கேட்காம ஒரு நாள் ரொம்ப உடம்பு மெலிஞ்சு பார்த்தாரு. நேராக அன்றைக்கி சாயந்தரமே போய் அண்ணனை பார்த்தாரு. 20 வருஷமாக பேசாததெல்லாம் பேசி முடிச்சுட்டு 10 நாள் அந்த அண்ணன் இறந்து போயிட்டார் நடுவர்களே. எந்த பங்காளியும் வரல. ஆனால் அந்த அண்ணனுடைய இறுதி ஊர்வலத்தை 2 தம்பிகளை சேர்ந்து நடத்துகிறாங்கன்னு சொன்னால் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்தியை பின்பற்றி என் கணவனும் என் கணவனுடைய தம்பியும் நடந்துக்கிட்டாங்க. இதை பார்த்து என் பையன் என்ன பண்ணுவான், என்ன சண்டை இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒன்றா பேசிக்கணுங்கிற அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்தியை கடத்துறாங்கன்னு சொன்னால் இதுதான் நடுவர்களே நாம் இலக்கியங்கள் இருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தின்னு சொன்னால். இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று மகிழ்வதற்கு சில பாடல்கள் இருக்கலாம், ஆனால் பெருவாரியான செய்திகள் பின்பற்றி மகிழ்வதற்காக மட்டுமே என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம்.